ஊரையே கூட்டிடுவான். ஆனா அந்த கணவன் எவ்வளவு பெரிய வலியா இருந்தாலும் அத மற்றவங்களுக்கு தெரிஞ்சா கூட தன் மனைவி கிட்ட காட்டிக்கவே மாட்டான். அவன் எல்லாத்தையுமே தனக்குள்ளே நிறைய கடன் இருக்கும், நிறைய ஒருத்தன் அவமானப்படுத்தி இருப்பான், ரோட்ல வச்சு அடிச்சிருப்பான். இருந்தாலும் அது தன் மனைவிக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அதனால வர்ற வலியை அவளை தாங்க மாட்டா, அவளால தாங்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தோட தன் வழிகளை எல்லாம் மறைத்து கொண்டு மனைவிக்காகவும் குடும்பத்திற்காகவும் உழைப்பவனே கணவன். அவனுக்காக ஒரு பாடல். உண்டான காயமெங்கும் தன்னாடினோட காயமென்ன பொன்னானே பொன்னானே என்ன காயமானோ என்னை தாண்டி ஒரு அப்படி சிவகாமியே இந்த சிவனில் நீயும் பாதியே என்று என்னுடைய சோகம் உன்னை தாக்குன்னு நான் அதை மறைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் எல்லா வழிகளையும் தன்னகத்தே தாங்கி கொண்டு குடும்பத்திற்கு எல்லா வகையான உழைப்பையும் கொடுக்கின்றான். அப்புறம் அந்த மனைவிகளுக்கு, ஏன்னா எங்களை நாங்களே பேசிக்கணும் முதல்ல சொல்லிட்டாங்க, நாங்க பேசித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. மனைவிகள் என்ன செய்யறாங்கிறது ரொம்ப சீப்பா கேட்பாங்க, ஒண்ணுமே இருக்காது, இதை எனக்கு கொடுங்க. அந்த எஜமான் படத்துல ஒரு சீன் வரும், வைத்தீஸ்வரி உனக்கு என்ன வேணும் கேளு, என்ன வேணும் கேளு அப்படின்னு ரஜினி சொல்லுவார். அப்ப மாமா பட்டாம்பூச்சி பிடிச்சுதாங்க மாமா. அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்கு அந்த கணவன், அந்த எஜமான், ஊருக்கே எஜமான், அவன் சேத்துல விழுந்து எந்திரிச்சு கொண்டு வந்து இந்த வைத்தீஸ்வரி அப்படின்னு கொடுப்பான். அதே போலதான் இந்த படத்துல மட்டும் இல்ல, இந்த புஷ்பா படத்துல ஸ்ரீவல்லின்னு ஒருத்தி இருப்பா. அவ சிஎம்மோட ஒரு போட்டோ எடுத்துக்கங்க மாமா, அதை நான் இதுல ஹால்ல மாட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்காக அவன் சோபாவில பணம் போகும் எங்குமே. அது மாதிரி சீன்லாம் இருக்கும். இந்த சீன் வந்து ராமாயணத்துலயும் இருக்கு. என்னன்னா, சீதாதேவி எனக்கு மான பிடிச்சு வந்திருக்கிறது காணாம